Good morning. We are coming from the National Management School. My name is Prasanna. I'm doing my first year in marketing, and this is Sneha. She's from Ranchi. She's also my batchmate. How can she take her, sir? You better take. That's fine, auntie. Introduce yourself. And this is Monica. She's also doing her first year in National Management School. Hello. So thanks for accepting my invitation. Vandhut, Romba, thanks. It's going to do a very big favor for the project. So நாங்க பண்ண போறது is a project in branding and product management. So we are going to take a product which is marketல நல்லா பண்ற ஒரு product எடுத்துட்டு அதை வந்து நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் வச்சிருந்து we are going to give them some suggestions. மார்க்கெட்ல இன்னும் வேற என்ன மாதிரிலாம் நீங்க பண்ணலாம், இல்லை இருக்கிற ப்ராடக்டை வந்து இந்த இன்புட்ஸ் வச்சுருந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ பெட்டராக யூ கேன் இம்ப்ரூவ் யூர் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு தி கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த அனாலிசிஸ்லாம் நாங்கள் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ எசென்ஷியலி இந்த ஃபோக்கஸ் குரூப்லேருந்து வர இன்புட்ஸ் வந்து வில் ஹெல்ப் அஸ் ஆஸ் வெல் அஸ் தி கம்பெனி. ஸோ எனிவே லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பண்ணுற வேலைகள் என்னெல்லாம் வேலைகள் பண்ணுறேன், என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? Let's start with Kamala. Product means washing, cleaning. ஆமா, household generally how வீட்ல என்னெல்லாம் வேலை பண்ண போறே பண்றேன் Apart from cooking. apart from cooking of course. ஆமா, so cleaning அந்த மாதிரி. Cleaning like vim liquid soap use பண்றோம். So அது கைக்கு நல்ல சூடனா இருக்கு. So crack ஆகாம இருக்கு. And for washing machine Surf excel. அதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் கொஞ்சம் ஒரு லிக்விட் வாங்கி வச்சுருக்கேன், லிக்விட் சொல்யூஷன், அதுவும் ஃபார் வாஷிங் மிஷின். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். சர்ஃப் எக்ஸல் தான் வேணும். ஸோ இப்போ போத் சர்ஃப் எக்ஸல் அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸும் யூ ஆர் ஹாப்பி யூசிங் இட். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம்ஸ் எல்லாம் வரும். எதுவாக இருந்தாலும் காலை ஸ்க்ரப் பண்ணி தான்ப்பா போட வேண்டியிருக்கு. பட் எவர் இப்போ என்ன பெரிய மிஷின் வாங்கினாலும் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி காலை ஸ்க்ரப் பண்ணி தான் போட வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃப் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸோ இல்லை கலர் ட்ரெஸ்ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த சப்போஸ் அந்த கலர் ப்ராஜெக்ட் ஆகாமல் இருக்கிறது, சில தடவை அந்த ஃபேப்ரிக்கே ஃபேட் ஆகும். ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் மாற்றி பார்த்துருக்கலாம் வேறு பிராண்ட். நான் இதை யூஸ் பண்ணி கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சோப் சொல்யூஷன் சிலதெல்லாம் மாற்றிருக்கேன். ஒரு இந்த பிராண்ட் ஒன்று மோடி கேர்ல ஒரு ப்ராடக்ட் வந்து அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. கிளாத்துக்கெல்லாம் எஸ்பெஷலி ஃபார் டிஷர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அது போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி சர்ஃப் எக்ஸல் தான். ஸோ யூ யூஸ் போத் டிட்டர்ஜென்ட் அண்ட் ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ you use Surf Excel and Vim cleaner. For Vim vessel cleaner. Vessel dishwasher. Vim liquid use பண்ணு. Vim liquid. Okay. அது யூஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து Surf Excel and Comfort. நீங்க சொல்லுங்க ஆண்டி. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்றீங்க? எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க? Dishwashing liquid is we also use Vim. Okay. First we were initially using Prill. But this is more economical. Okay. So we have switched over to Vim. And dishwash bar is either Prill or Vim, whatever is available. And detergent powder we use Rin for the washing machine. Okay. But for all the other dark colored clothes, I get it hand washed. I use gentle or easy. Gentle or easier. Easiest. Okay. இப்போ வந்து நீங்க யூ சைட் யூ யூசிங் போத் பார் சோப்ஸ் அண்ட் லிக்விடியா? ஸோ நீங்க எந்த டைம்லலாம் பார் சோப் யூஸ் பண்றீங்க, எதுக்கெல்லாம் லிக்விட் யூஸ் பண்றீங்க? There is dishwash. Yeah, dishwash. That is only for delicate like glassware and all we use. And what we clean personally, those vessels we use liquid. Okay. The maid uses the dishwash. Bar. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு நான் என்ன கேட்குறேன்னா கொஸ்டின் இஸ், பாத்திரம் கம்மியாக இருக்கும்போது லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை பாத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும்போது லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களா, ஆர் யூ டோன்ட் ஈவன் கேர் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு?
Because நீங்க delicate items-க்குலாம் you said you using liquid soap, yeah? For example, let's say you have dinner or lunch at home, so you are calling all your relatives home. அப்போ நீங்க using all your cutlery, glassware, so அப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். So நிறைய இருக்கும்போது you don't mind using liquid. No. So நிறைய இருக்கும்போது you don't mind using the bar soap also. Yes. That is not the criteria. It should be clean. Clean. So you prefer liquid at that occasion? No. Liquid is easier to handle. So உங்களுக்கு personal-ஆ Yeah, wash personal. பண்றதுக்கு liquid is Easier. so initially we were using Pril, இப்போ வந்து you switched over to Vim. Good. Okay. And இதுக்கு detergent Detergent constantly we have been using Rin. 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 Rin நீங்க வந்து using powder, yeah, Powder. for the washing machine. Washing. So you don't use any fabric softeners. No. Gentle and easy we use for hand wash, clothes which are hand wash, Hand like wash. trousers, dark colored trousers, Right. t-shirts, or delicate clothes like some sarees which cannot be washed, Wash. or dresses which run, colors run. For those hand washing clothes which have to be hand washed, for them we use gentle or easy. Easy. Okay. So நீங்க சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க வீட்ல, என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு? இல்ல I have a separate set of questions. தனியா ஒரு questions இருக்கு. See, for utensils, I prefer liquid because அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம், வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய வேஸ்டேஜ் கிடையாது, ஒரு லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது திருப்பி கொஞ்சம் and you are sure of the அழுக்கு பிசுக்கு அதெல்லாம் டெஃபினட்டா வானிஷ்ல போடணும். வானிஷ் நிஜமாவே கரெக்டான பேர். சரி, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க சர்ஃபோடையோ இல்ல ஒரு ஏரியலோடையோ அது யூஸ் பண்ணி இருக்காது. சப்போஸ் ஆயில் ஸ்பில் ஆகுது இல்ல இன்னும் கொஞ்சம் காலர்ல எல்லாம் திக்கா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறத ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ரெண்டாவது தடவை வானிஷ் பண்ணிட்டு சரியா ஒயிட் இருக்கு, லைட் கலர்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வானிஷ். பட் நிஜமாவே ரொம்ப நல்லா வானிஷ். சர்ஃப் எக்ஸல் அது அவ்வளவு நல்லா துவைக்கிறதுனால துணி ஏதாவது ஆயிடும் போது எங்களுக்கு பயமா இருக்கு. ரொம்ப ஸோ துணி ஒன்றும் ஆகப்படாதுங்கிறதுக்காக சர்ஃப் எக்ஸல் நாங்கள். பட் அவுட்புட் இஸ் வெரி குட், த ரிசல்ட் இஸ் வெரி குட். கிளாத் ரொம்ப சேஃபாக இருக்கு. Very nice. So, and இது தவிர do you use any products இல்ல previously before Surfo இல்ல before
Vanisho. Have you tried any other product which has come new into the market? Use பண்ணினதுல either அந்த ப்ராடக்ட் வந்து நன்னா இருந்து மார்க்கெட் விட்டு வெளில போயிருக்கும்போது you would have selected an alternative. இல்லாட்டி ப்ராடக்ட் in the first watch itself உங்களுக்கு ரொம்ப பேட் ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால you would have changed your product brand. So அப்படி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா on a very bad experience of using a new product in the market? வீல் வந்தபோது யூஸ் பண்ணினேன். ஓகே. அதே மாதிரி சன்லைட் வந்தபோது யூஸ் பண்ணினேன். ஓகே. வெறும் சர்ஃப் பிளெயின் சர்ஃப் வந்தபோது யூஸ் பண்ணினேன். I was not at all happy. That was it. Okay. ரொம்ப அது வந்து இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு இது ஆட் பண்ணியிருக்கா, அது வந்து இந்த ஒரு வாசனை அதில் வந்து சம் ஃப்ரேக்ரன்ஸ் அதனால வீடாக இருக்கிறதுல எவ்ரிதிங் ஐ ட்ரை. ரைட். ஃப்ரேக்ரன்ஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க முடியாது. The research is not on that. அதனால this is good. So to be we are safe with the cloth. நம்ம cloth வந்து ஒரு மாதிரி நெஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இதை சோப் யூஸ் பண்ணி போயிடுது. நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுக்கு we are not going to try ட்ரையர்லாம் நம்ம போட போகணும். ட்ரையர்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கிற இடத்துல தான் போடணும். ட்ரையரில் ஒன்ஸ் அகேன் அதை போட்டால் கிளாத் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சோப்ல பவுடர்லாம் வந்துடும். அந்த எஃபெக்ட் இதுக்கு வந்து அப்படிங்கிறதுனால தான் we are adding some other soap powder which is really very good with Vanish. ஸோ நீங்க முன்னாடி வீல் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னேன், வெறும் சோப் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். எந்த மாதிரி ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்கேன்? ஹேவ் யூ யூஸ் பவுடர் ஆர் சோப்? சோப் யூஸே பண்ணது. ஸோ பவுடர் இன் வாஷிங் மிஷின் போட்டதுல யூ ஹேட் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்ல மாட்டேன், ஹேவ் யூ யூஸ் எனி அதர் ப்ராடக்ட் அதர் தென் திஸ்? முன்னாடி வீல் யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுல ஆர்டினரி முன்னாடி ஒரு வந்து சொல்லி நிர்மாவும் யூஸ் பண்ணிருக்கேன். வாஷிங் மிஷினோட வாலே போயிட்டு ஓகே அப்ரேசிவா இருந்திருக்கு. ரொம்ப அப்படியே ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்பெல்லாம் உங்களுக்கு வீல நிர்மா தான் ரொம்ப ஆமா அப்போ அதான் அதுதான் ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஏன்னா அப்போ வந்து இது சர்ஃப் வந்து ரொம்ப காஸ்ட்லி இப்போ கம்பேர் டு திஸ் ப்ராடக்ட். ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதே மாதிரி அரசன் சோப்புன்னு கூட ஒரு தடவை வாங்கி கையெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா பொன்வண்டு அரசன் சோப்பு இதெல்லாம். பட் இப்போ சாரி ஃபார் இன்டரப்டிங். இப்போ வந்து வி டாக் அபவுட் நிர்மா, வீல், பொன்வண்டு சோப், அரசன் சோப் பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி ஐ கிவ் யூ சம் டேட்டா ஆன் திஸ் இன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஐ கிவ் யூ டேட்டா முடிச்சுட்டு ஐ கிவ் யூ ஆன் திஸ். ஸோ பொன்வண்டு சோப் அண்ட் அரசன் சோப் நீங்கள் பார் சோப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பவும் யூ ஹேட் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கைக்கு ரொம்ப இதாக ஹார்ட் ஆயிடுது. கையெல்லாம் ரொம்ப தோலே முடிஞ்ச மாதிரி ஆயிடுது. ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த காம்பினேஷனை வந்து அட் எனி காஸ்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். எப்போ மறந்தாச்சு. ஸோ இப்போ புதுசா உங்க வின்மோ இல்ல உங்களோட வீல் உங்களோட சர்ஃபோ ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஆன் சீப்பர் ப்ரைஸ்ல இஸ் கோயிங் டு கிவ் யூ பெட்டர் ப்ராடக்ட் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்றாங்கன்னா வில் யூ பை? ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா யூ வில் அகைன் செட் பேக் டு தட் கண்டினியூ. பட் ஆனா யூ வில் ஆல்சோ யூஸ் வேனிஷ் வித் இட். அது பார்க்கணும். இதோட ரெண்டு வேலையும் அது ஒண்ணே செஞ்சதுன்னா ஒன்னு ஸோ இந்த வேனிஷ் பண்ற வேலையும் பிளஸ் கிளீனிங் இது வேலையும் அதே ஒரே ப்ராடக்ட் பண்ணிருக்குன்னா ஒன்னு இதையும் போட்டு அதையும் போட்டு ட்ரை பண்ணலாம். நீங்க சொல்ல மாட்டீங்க ஹேவ் யூ ஹேட் எனி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி ஏதாவது யூஸ் பண்ணி ஹேவ் யூ ஹேட் எனி பேட்? We've been using this long so you're very loyal to Rin. At any cost you're not going to change. So Rin ne ipo pudusa konada we used to use surf but it worked out to be very costly. Okay. So price is another thing that you see. So you compare it with your product and see. Yeah. So price kammi anna you won't hesitate to try. Yeah, but the quality should be there. So price and quality rendume irukanum. Appo irukumbodhu you will switch to the new product. நீங்க சொல்ல மாட்டீங்க ஃபைனலி ஐ கம் டு யூ. நீங்க சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, ஏன் அதை யூஸ் பண்றீங்க அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளாக நாங்கள் சர்ஃப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வாஷிங் மிஷின் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக நாங்கள் சர்ஃப் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுவோம். வந்து டிஷ் வாஷ் வந்து சபீனா பவுடர் ப்ளஸ் ப்ரில் லிக்விட். ஏன்னா அந்த இருமல் அந்த கடாய் இதெல்லாம் இருக்குல்லையா
நீங்க வந்து அதை ஸ்டோர் பண்ற அந்த மெக்கானிசமும் பார்க்கறே மெஸ்ஸியா இருக்கக்கூடாது and it should be cost effective and it should deliver results. See, இப்போ ஒரு bar soapல say about 15 tablespoons of soap is there. அப்படின்னா நிச்சயம் one time is going to be wasted. Correct. So அந்த மாதிரி அந்த 15 tablespoons தான் நீ அந்த 15 ஸ்பூன்ஸுக்கு நீ பே பண்ற. நம்ம பே பண்றது காஸ்ட் for 14 teaspoons தான் tablespoons தான். But 15க்கு நம்ம அனாவசியமா பே பண்றோம் for wastage. So இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுங்க you preferred liquid. Yes. So for both maids and for your use personally. நீங்களும் maids-க்கு கொடுக்குறீங்க இல்லையா liquid maids-க்கும் கொடுக்குறீங்க. மெய்டுக்கு கொடுக்குறேன் பட் மெய்டுக்கு மோஸ்ட்லி சோப் பவுடர் ஐ கிவ் பார் வந்து கொடுக்குறேன் எனக்கு பவுடர் ஐ கிவ் லைக் விம் பவுடர் ஏன்னோ அந்த பவுடர் எடுத்து போட்டு நீ அதுலேருந்து எடுத்து இது பண்ணிக்கோ அப்போ வேஸ்டேஜ் அதில் கம்மி. ஸோ நீங்க எல்லாமே யூஸ் பண்றீங்க. ஆமாம் Powder, பவுடர் soap, எல்லாமே. வேஸ்டேஜ் நம்மளுக்கு நான் Yeah. வேஸ்டேஜ் தான் மெயினாக பார்க்கறது. Correct. அது வந்து தேய்ச்ச இடம் க்ளீனாக Cleaner. அது வந்து இந்த பார்ல வந்து க்ளீனா ஆக மாட்டேங்குது. சோப் பவுடர்ல வந்தாதான் அது க்ளீனா இருக்கும் மேடம். ஸோ ஐ யூஸ் பவுடர் பார் அண்ட் லிக்விட். And you are very happy with this. வெரி ஹாப்பி வித் திஸ் காம்பினேஷன். நீங்களும் you are also very satisfied so far. நீங்க சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க என்ன ப்ராடக்ட்? As far as I am concerned, for the servants, I am giving only Sabina bar with Sabina powder and this for the brass items I give them another powder. But what they all said, I accept with the bar soap which was used for fish. But of late, Sabina and Vim and all this, I am using Sabina, but people have come out with the plastic sheeted cakes where I find there is no much of wastage as it was earlier. And I feel it is more cost effective. Okay. And as far as I use in the kitchen, I use Prill, which I dilute and use. And as far as the stoves and other things cleaning, I use Sif. Sif I am using with Mr. Muzzle. That is the combination I use. And again coming back to washing, as far as the washing machine is concerned, I am using in a Tide powder. Okay. Though I have heard more about Amway products, though I have got, but I am using my servant for my washing clothes in the machine also. So I feel it is more economical for me to use Tide, wherein all the color clothes are being used by Tide and all the white she is using hand wash I am using. Therein I am using Power Cake. Okay. Cake, that bar I am using. And as far as I use personally my sarees and all my things, I use the sachet packet of shampoo for all silk sarees to everything. For the last 20-25 years, I feel that it's very good of all. என்ன சாஷி யூஸ் பண்றீங்க என்ன பிராண்ட்? Any brand, Chic or anything, whatever I have, I buy. 1 rupee Generally, the shampoo. 1 rupee things are better than the costly Costly ones. ones. Okay, that is what one sachet pack for 2 sarees. For my synthetic sarees, for my synthetic sarees and all these things. But I feel of all these things long back, years back when I was young, Sway and Lux came with chips, flakes. They were the best. They were the best. Can you And of describe course- அதை பத்தி சொல்றீங்களா என்ன இது? Yeah, the Sway will be similar to Surf. But because I was very young, I don't remember But அது what is hot the water company. போடணும். Warm water or hot water la போடணும். அதான் அதே மாதிரி Lux came out with flakes. So அது soap flakes which will be in white color. Flaky-ஆ இருக்கும். And இத்தனோண்டு போட்டா போதும், you can have 1 bucket, 2 buckets of it. அதுல எல்லாம் செடிமெண்ட்ஸ் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. நீங்க அதை warm waterல கரைச்சீங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும். It used to be excellent. Why it never came up in winter, தெரியல. But after maybe just 20-25 years back, when I got married and came here, we were making soaps, powders in the house, which we have one combination which was given in the TV or whatever it is, which ஆத்துலயே பண்ணலாம். அது all the basics எல்லாம் வச்சுட்டு ஆத்துலயே பண்ணறது. I find that was also very good. But now, நம்ம
as the life is going faster, we don't spend time for all that. Correct. That's exactly why இப்போ வந்து நம்ம But again, I can tell you, Amway has got very good products for dishwashing and this. But when we give it to servants, whether we can afford it is a very big question. See, when we do it, yes, it's very good. See, my daughter was in UK, so when I had been there, she is using only Amway products. Anga vandu because we only do it, it becomes economical. But now when we give it to the servants, it will never be the economical. Because avalukku vandu we have to teach them how to use, how to do. So we try to have the less cost things கொடுத்துட்டு with this we are happy அப்படின்னு. But in spite of all this, ஒரு ஆலா வேண்டியிருக்கு for white clothes. முன்னெல்லாம் ஆலா மாதிரி ஒரு ஐட்டம்லாம் இருந்ததா? I have my doubts. Tinopal, that also came much later. அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருந்தோம்? It was more so because of the hand wash. It used to be really very good. But முடியல, life is going faster. But என்னோட ஒரு if Lux மாதிரி if they can come out with some flakes, I will be the first person to go in for that. I don't mind the cost, I don't mind anything because the quality is to be extremely good. Extremely good, and he used to give containers which will be usable, so usable. 5 கிலோ அந்த மாதிரி வாங்கினா சீப்பரா வாங்குவோம். I remember பீனர் அவத்துல இன்னும் அந்த 5 கிலோ கண்டெய்னர் இன்னும் வச்சிருக்காங்க. ஏன்னா இது so strong. அந்த ஏர் டைட் என்ன அந்த முறுக்கெல்லாம் பண்ணி வச்சேன்னா அப்படியே பக்கெட்டா இருக்கும், அவ்வளோ டைட்டா இருக்கும். Why it has gone? We are not able to maintain the cost and the production. தெரியல, I don't know. அதுக்கப்புறம் I have never seen flakes at all. He was the only person who was using flakes. சார் இப்போ வந்து now that நீங்க வந்து மெய்டுக்கு வந்து பவுடர் சோப் கொடுக்குறேன், நீங்க உங்க கிச்சனுக்கு வந்து யூசிங் லிக்விட் cleaning, kitchen cleaning using spray and cream, Cif which is a cream based இது. அது இல்லாம using ala for your white clothes and bar soap for the maid, for washing the clothes, hand wash. And actually as Kamala said, washing machine இருந்தாலும் காலர் எல்லாம் கொஞ்சம் கட்டி சோப்பு வச்சு கொஞ்சம் பிரஷ் பண்ணி போட்டா தான் அந்த வாஷிங் மிஷினோட எஃபெக்ட் இருக்கு. இல்லைன்னா வாஷிங் மிஷின்ல எஃபெக்டே இல்ல. அது நம்மளோட டிஸ்கஷன்லயே வராது. வாஷிங் மிஷின்லாம் வேற விஷயம். பட் நம்ம யுட்டென்சில்ஸ் கிச்சன்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா பார்ப்பேன் நான். வாஷிங் மெஷின் வாங்குறதே அபவுட் 25,000 rupees அப்படி போட்டு அதை வாங்குவோம். அப்ப அதை காஸ்ட் எஃபெக்டா பார்க்க மாட்டேன். ஐ வில் கோயிங் ஒன்லி ஃபார் தி பெஸ்ட். I'll come to that. Economic. எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் சீப்பா கொண்டு வரேன் அப்படின்னாக்க எனக்கு ஒரு தடவை 2 தடவை நான் யோசிப்பேன் வாங்க. ஏன்னா அந்த நம்ம மெஷின் ஒன்றும் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் நம்ம வாங்கிட்டு ஒன்று அதில் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்குவோம், இல்லை ஒரு 1 year ஆயிடுத்து அப்படின்னாக்க ஒன்று நம்ம அதை செலவழிக்கிறது எக்கச்சப்போம். ஸோ ஐ கேனாட் டேக் சான்சஸ். வேற நம்ம ஆற்றுல மற்றபடி கிச்சனில் கீழே தேய்க்கிறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம். ஸோ மெஷின் நம்ம நிறைய விட்டு போட்டு வாங்குறோம் அப்படின்னாக்க ஐ ரியலி கோயிங் ஒன்லி ஃபார் பிராண்டட் ஐட்டம்ஸ். சரி, ஸோ இப்போ நீங்க வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ், இவ்வளோ லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் in various categories you are using only for your household activities and your washing clothes and washing dishes. But let me ask you one question. Are you happy with all these combinations? உங்களுக்கு desired results வருதா? வருது. அதனால தான் யூஸ் பண்றேன். desired result வரலனா immediately I would change it. வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? What else do you want all these products to do? கிச்சன்ல வந்து எல்லா வெசல்ஸ்க்குமே பித்தளை பாத்திரத்துக்குள்ள, எவர்சிலர் பாத்திரத்துக்குள்ள, அப்புறம் இந்த ஆஃப் லேட் வி ஆர் யூசிங் தட் வாட் இஸ் இட் டெஃப்லான் ஓரியன்டட் Non-stick. எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஐட்டமா ஒன்னு இருந்தாலும் would be better I feel. Thank you for giving me that. Yeah. ஒன்னு. ரெண்டாவது as far as the soap and other things are concerned, they have to come into a common grade. For white, for colored எல்லாமே ஒண்ணா. இவ என்ன பண்ற ஒயிட்டுக்கு இந்த ப்ளீச்டு நிறைய ஜாஸ்தி போடுற மாதிரியா இருக்கு. ஐ ரிமெம்பர் ஐ ஹவ் யூஸ்ட் சர்ஃப். அப்பெல்லாம் வந்து சர்ஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நடுவுல சர்ஃப் தொட்டா அப்படியே கொதிக்கும். All this Nirma, all these things அப்படியே சுடும். ஒயிட் ஸ்கூல் பேருக்கு தெரியாம கை கட்டி அது சூடு இருக்கு. அது that means
நெயில் டிஸ்ட்ரபிலே வந்தது. அதான் அந்த அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப என் சர்ஃபிங் ப்ளூல சாஃப்டா இருக்கும், அதுவே பேபி சாஃப்டா இருக்கும். கொத்தி அப்படியே கொத்தி சில சோப் பவுடர் வாங்கினா இட் இஸ் சோ ஹெவி வெரி இட் இஸ் வெரி ஸ்மால் பாக்கெட். சிலது வாங்கினா இவ்வளோ பெருசா இருக்கு, அதுவும் 1 கிலோ தான், பட் இட் பி வெரி லைட். அதுல என்ன அதுல டிஃபரன்ஸ் இருக்கு? Bleach மாய்ஸ்சர் என்ன இல்ல ப்ளீச் ஆட் பண்ற சோப்ஸ் எல்லாம் சரியாயிடும். that I do not know, but a certain இது நிறைய இருக்கு 1 கிலோக்கு. the packet is very big. ஒரு சிலதெல்லாம் பாதி பாக்கெட் தான் இருக்கு, அதுல திரும்புன்னு இருக்கு தூக்கினாங்க, and it is 1 kilo. And what is the output of the research? அது பார்த்தாங்க லைட் வெயிட்டா இருக்கிற சோப்ல துவைக்கிறது தான் நல்லா. இது என்னன்னு தெரியல. Because of bleach. Bleaching powder is very heavy. நீங்க bleaching powder 1 கிலோ வாங்குறோ, வேற ஏதாவது வாங்குறோம், இவ்வளவுதான் இருக்கும் bleaching powder. The quantity will be very less, but it will weigh more. So when the soap is add, that must be, because though I am not a chemist. So we do not know what every company is adding to bring the weight. Why that the other company is not adding that to bring the weight? Quality maintain. என்னன்னு தெரியல.